பெங்களூரு ஸ்டேடியத்துல இருந்து வந்த சத்தம் காதை பிளந்துச்சு. பந்து பவுண்டரிக்கு மேல பறந்து போக ஒரு பரபரப்பான வெற்றி உறுதியாச்சு. உள்நாட்டு கிரிக்கெட் நாட்டோட தலைப்புச் செய்தியா மாறின ஒரு நாள்ல டெல்லி ஜெர்சியில இருந்த நம்ம விராட் கோலி விஜய் ஹசாரே டிராபி 2025 முதல் 26 வரை போட்டியில ஆந்திராவுக்கு எதிரா அதிரடியா ஒரு சதம் போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம தன்னோட டீமுக்கு 4 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு வேற லெவல் வெற்றியை பெற்று தந்திருந்தார். இது சும்மா ஒரு சாதாரண மேட்ச் இல்லைங்க. இது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த எலைட் குரு போட்டி. இது கிரிக்கெட் உலகமே பேசுற ஒரு மேட்சா உடனடியா மாறிடுச்சு. எல்லா தளங்கள்லயும் ஆந்திரா vs டெல்லின்னு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நம்ம கிங் கோலி உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில விளையாடுறத பாக்குறதுங்கிறது ஒரு அரிய விஷயம். அதனால ரசிகர்கள் லைவ் ஸ்கோருக்காகவும் ஸ்ட்ரீமிங் லிங்குகளுக்காகவும் பரபரப்பா தேடிட்டு இருந்தாங்க. அந்த அரிய காட்சியை பார்க்க துடிச்சு போயிருந்தாங்க. சேசிங் ரொம்ப அதிரடியா இருந்துச்சு, பதற்றமும் பத்திக்கிச்சு. ஆனா நம்ம கோலி கிரீஸ்ல இருக்கும்போது ஒரு பெரிய டார்கெட்டா இருந்தாலும் கூட டெல்லி டீம் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இந்த மேட்ச் ஏன் உடனடியா ஒரு கிளாசிக் மேட்சா மாறிடுச்சு? கோலியோட இந்த கம்பேக் ஏன் இந்திய கிரிக்கெட் உலகத்துல இவ்வளவு அதிர்வலைகளை உருவாக்குச்சு? கோலியோட அந்த அதிரடிக்கு முன்னாடி ஆந்திரா அணி ஒரு பெரிய சவாலை கொடுத்திருந்தது. டாஸ் ஜெயிச்சு டெல்லி அணி ஃபீல்டிங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா ஆந்திரா பேட்ஸ்மேன்கள் ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்க ஆரம்பிச்சதும் இந்த முடிவு ஆரம்பத்துல டெல்லிக்கு ஒரு பின்னடைவா தெரிஞ்சுது. ரிக்கி பூயி தான் அவங்க இன்னிங்ஸோட தூணா நின்னாரு. ஒரு பிரமாதமான சதம் அடிச்சு ஆந்திராவோட ஸ்கோரை நல்லா தாங்கி பிடிச்சாரு. அவர் அமைதியாவும் அதே சமயம் ஆக்ரோஷமாவும் பேட் பண்ணாரு. தன்னோட டீமை 50 ஓவர்ல 8 விக்கெட்டுக்கு 298 ரன்கள்ங்கிற பெரிய ஸ்கோருக்கு கொண்டு போனாரு. பூயியோட 105 பால்ல 122 ரன்கள் எடுத்த அந்த இன்னிங்ஸ்ல பவுண்டரிகளும் பெரிய சிக்ஸர்களும் பறந்துச்சு. இது ஆந்திராவுல இருந்து வர்ற இளம் வீரர்களோட திறமைய நல்லா காட்டுச்சு. ஷேக் ரஷீத், நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான முக்கியமான வீரர்களும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஆந்திரா அணி ஒரு த்ரில்லிங்கான போட்டிக்கு உத்தரவாதம் கொடுக்கற மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாங்க. இது டெல்லியோட ஸ்டார் பேட்ஸ்மேன்கள் மேல பெரிய அழுத்தத்தை கொண்டு வந்துச்சு. டெல்லி அணி சேஸ் செய்ய களமிறங்க ரெடியா இருந்துச்சு. ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சு விராட் கோலி ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை ஆட போறாங்கிறது. ஆரம்பத்திலேயே களமிறங்கிய கோலி உடனே ஆட்டத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். ஆந்திராவோட சவாலான ஸ்கோரை தனக்கே உரிய பவர் மற்றும் துல்லியமான ஆட்டத்தோட ரொம்ப சுலபமா எதிர்கொண்டார். வெறும் 39 பந்துகள்ல சரசரன்னு ஒரு அரை சதம் அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம பிரியன் ஷார்யா கூட சேர்ந்து ஒரு முக்கியமான 113 ரன் பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாரு. கோலி தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டே இருக்க அங்க இருந்த ரசிகர்கள் அவர் அடிச்ச ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க. வெறும் 84 பந்துல தன்னோட 58வது லிஸ்ட் சதத்தை கடந்து வேகம் காட்டினாரு. இந்த சதம் அவரு எவ்வளவு அட்டகாசமான ஃபார்ம்ல இருக்காருங்கிறதை காட்டுனது மட்டுமில்லாம லிஸ்ட கிரிக்கெட்ல 16,000 ரன்களையும் தாண்டி போக வச்சுச்சு. சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் இந்த சாதனையை படைச்ச 2வது இந்திய வீரர்ங்கிற பெருமையையும் அவருக்கு பெற்று தந்துச்சு. 14 பவுண்டரி 3 சிக்ஸரோட 101 பந்துல அவர் அடிச்ச 131 ரன் ஒரு பெரிய டார்கெட்டா தெரிஞ்சதை ரொம்ப சுலபமாக்கி டெல்லி அணி 4 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிக்க வச்சுச்சு. கோலி விஜய் ஹசாரே டிராஃபியில விளையாடுறார்னா அது சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவோட முக்கியமான 50 ஓவர் உள்ளூர் போட்டியில அவர் களம் இறங்குறதுங்கிறது ஒரு அபூர்வமான நிகழ்வுதான். அதுவும் ரோஹித் சர்மா மாதிரி மற்ற சீனியர் சர்வதேச வீரர்களும் கூட சேர்ந்து விளையாடுறதால இந்த போட்டிக்கு முன்னெப்போதும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. உள்ளூர் போட்டிகள்ல கட்டாயம் விளையாடணும்னு பிசிசிஐ ஒப்பந்த வீரர்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தது. அதுக்கு கட்டுப்பட்டு கோலி வந்திருந்தாலும் அவருக்கு அது வெறும் விதிமுறைக்காக விளையாடுறது மட்டுமில்ல, அதுக்கும் மேல தேசிய தேர்வாளர்களும் இந்த ஆட்டங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட நிலையான ஆட்டத்தையும் ஃபார்மையும் பார்க்கிறது தான் அவங்களோட முக்கிய நோக்கம். இந்த போட்டி ஒரு பெரிய வரலாற்று அத்தியாயத்துல ஒரு பகுதியா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா அதே நாள்ல ரோஹித் சர்மாவும் மும்பைக்காக சும்மா அதிரடியா 155 ரன்கள் வெளுத்து வாங்கினதுனால. இந்த ஒரே நேரத்துல நடந்த 2 மாஸ் சம்பவங்களும் இந்திய கிரிக்கெட்டுல ஹெட்லைன் செய்திகளுக்குன்னே உருவான ஒரு அத்தியாயமா மாறிடுச்சு. இதன் மூலமா தேசிய அணி தேர்வு பத்தியும் கிரிக்கெட்ல அடுத்த தலைமுறை திறமைகள் எப்படி இருக்குன்னு பத்தியும் விவாதங்கள் சூடு பிடிச்சிருக்கு. இந்த டெல்லி vs ஆந்திரா மோதலோட தாக்கம் வெறும் மேட்ச் முடிவோட நிக்கல. டெல்லி கோலி தலைமையில சேஸ் பண்ணி ஜெயிச்சது எலிட் குரூப்ல அவங்களோட இடத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. இது நாக் அவுட் ஸ்டேஜ்க்கு குவாலிஃபை ஆகுறதுக்கு ரொம்பவே முக்கியம். ஆந்திரா தோத்துட்டாலும் கூட ரிக்கபுய் இவ்வளவு பெரிய டீமுக்கு எதிரா செஞ்சுரி அடிச்சது அவங்களோட ரேஞ்ச் மரியாதையை ரொம்பவே உயர்த்தியிருக்கு.
நல்ல டேலண்ட்ஸ் இருக்குன்னு காட்டியிருக்கு. இந்த மேட்ச் டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் சேரும்னு காட்டியிருக்கு. முக்கியமா பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் விளையாடும்போது லைவ் ஸ்ட்ரீமிங், ஸ்கோர் கார்டு தேடல் எல்லாம் தாறுமாறா எகிரிடுது. இந்த டோர்னமெண்ட் எவ்வளவு முக்கியம்னு இது நல்லா காட்டுது. தலைமுறை தாண்டிய ஒரு பரீட்சை மாதிரி இது. அனுபவமான ஜாம்பவான்களும் புதுசா வர்ற இளம் நட்சத்திரங்களும் அவங்களோட திறமையை நிரூபிக்கிற இடம் இது. இந்திய கிரிக்கெட்டோட தொடர்ந்து போயிட்டு இருக்கிற கதையில இந்த மேட்ச் ஒரு அருமையான அத்தியாயம்னு சொல்லலாம். டொமஸ்டிக் கிரிக்கெட்டா இருந்தாலும் இங்கேயும் நாடகம், அதோட விறுவிறுப்பு, முக்கியத்துவம் எல்லாமே சும்மா உச்சக்கட்டத்துல இருக்கும்னு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தியிருக்கு.